கொட்டாஞ்சேனை மாணவி விவகாரம் எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கை. தேசிய தலைவரின் அடையாளம் தமிழரசு கட்சி, பிமல் கருத்திற்கு ஸ்ரீதரன் பதிலடி. கொட்டாஞ்சேனை மாணவி மரணத்தில் திடீர் திருப்பம், குற்றச்சாட்டுக்களை மறுக்கும் என்பிபி அமைப்பாளர். நாட்டை உலுக்கும் துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள், அமைச்சர் வெளியிட்ட தகவல். பாலியல் லஞ்சம் கோரிய அரசு அதிகாரி, பிறப்பிக்கப்பட்ட அதிரடி உத்தரவு. நீதி கேட்டு ஆதங்கத்தில் நாடாளுமன்றில் கத்திய அர்ஜுனா எம்பி. தொடர்வன விரிவான செய்திகள். கொட்டாஞ்சேனை மாணவி விவகாரத்தில் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ள அதிபர் அல்லது ஆசிரியர் வழக்கு தீர்ப்பு கிடைக்கும் வரை அவர்கள் தொடர்ந்து மாணவர்களுடன் தொடர்புபட்டு செயலாற்றக்கூடாது என தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை ஆலோசனை வழங்கியுள்ளது. சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் தலைவர் பிரீத்தி இனோகாரணசிங்கவினால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் மேற்குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, இந்த சம்பவத்தில் பிரதிவாதிகளுக்கு எதிராக உள்ளக ஒழுக்காற்று விசாரணை முன்னெடுக்கப்படும் போதே பாதிக்கப்பட்ட மாணவிக்கு மேலும் சிக்கலை ஏற்படாத வகையில் விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும். சிறுவர்கள் தொடர்பில் இடம்பெறும் இதுபோன்ற துஷ்பிரயோகங்கள் குறித்து நீதியை நிலைநாட்டும் செயற்பாடுகள் மிகவும் வினைத்திறனுடனும் முன்னெடுப்பதற்காக அவ்வாறான சம்பவங்கள் குறித்து தகவல்களை மூடிமறைக்காமல் சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபைக்கு விரைந்து அறியப்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் தலைவர் பிரீத்தி இனோகாரணசிங்க தெரிவித்துள்ளார். இதேவேளை கொட்டாஞ்சேனை மாணவியின் தற்கொலை சம்பவம் தொடர்பான காவல்துறை பி அறிக்கை கிடைத்துள்ளதாகவும் அந்த அறிக்கைக்கு அமைய குறித்த ஆசிரியரை நிறுவன கோவை சட்டத்தின் பிரகாரம் கட்டாய விடுமுறையில் அனுப்ப நடவடிக்கை எடுத்துள்ளதாக கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பான ஆரம்பகட்ட விசாரணைகள் தற்போது இடம்பெற்று வருவதுடன் அந்த விசாரணை அறிக்கை கிடைத்தவுடன் முழுமையாக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுப்பதற்கு தேவையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சின் செயலாளர் நாலக கழுவிவ தெரிவித்துள்ளார். இந்த ஒட்டுமொத்த சம்பவத்திலும் ஏதாவது தரப்பு அவர்களின் கடமைகளை நிறைவேற்ற தவறியுள்ளார்களா என்பது தொடர்பில் தேடி பார்ப்பதற்கு அமைச்சினால் உள்ளக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கை தமிழரசு கட்சி தொடர்பில் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க நாடாளுமன்றில் தெரிவித்த கருத்தை மீளப்பெற வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் வலியுறுத்தினார். நாடாளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற தனிநபர் பிரேரணைகள் தொடர்பான விவாதத்தில் வைத்தே நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் இதனை தெரிவித்திருந்தார். மேலும் கருத்து தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர், உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சி கசிப்பை வழங்கி வெற்றியீட்டியதாக அமைச்சர் பிமல் ரத்நாயக்க நேற்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார். இந்த பதிவை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். அமைச்சர் அதனை மீளப்பெற வேண்டும். ஒருபோதும் இலங்கை தமிழரசு கட்சி இவ்வாறான செயற்பாடுகளை முன்னெடுக்காது. இதேவேளை பணம் வழங்கி வாக்குகளை பெற்ற தரப்பினரும் நாங்கள் இல்லை. 1940 ஆண்டு காலப்பகுதியில் தந்தை செல்வாவினால் உருவாக்கப்பட்டு 2004 ஆண்டு மீண்டும் தமிழ் மக்களின் தேசிய தலைவர் பிரபாகரனால் ஒரு அடையாளமாக தரப்பட்ட கட்சிதான் இலங்கை தமிழரசு கட்சி. தமிழரசு கட்சி எப்போதும் மதுபானத்தை வாங்கி கொடுப்பதா அல்லது மதுபான சாலைகளுக்கு அனுமதி வழங்கிய கட்சி கிடையாது. தமிழ் தேசியத்தின் இருப்பை, தமிழ் தேசியத்தின் அடையாளம், தமிழ் மக்கள் இழந்து போன இறைமையை மீட்டெடுக்க போராடும் ஒரு கட்சி தமிழரசு கட்சி என தெரிவித்தார். கொட்டாஞ்சேனையில் மாணவி உயிரிழந்த விவகாரம் தொடர்பில் குற்றம் சுமத்தப்பட்டுள்ள தனியார் கல்வி நிறுவனத்தின் உரிமையாளரும் தேசிய மக்கள் சக்தியின் அமைப்பாளருமான சிவானந்த ராஜா முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்துள்ளார். தனது பெயருக்கு அவதூறு ஏற்படுத்தும் வகையில் ஒரு குழுவினர் வேண்டுமென்றே பிரச்சாரங்களை மேற்கொள்வதாகவும் அதற்குரிய விசாரணை நடத்தப்பட வேண்டும் என தெரிவித்து நேற்று மாலை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் தனது முறைப்பாட்டை பதிவு செய்துள்ளார். உயிரிழந்த மாணவி உடல்நலக்குறைவுடன் வகுப்புகளுக்கு வந்திருந்ததாகவும் மாணவியின் பெற்றோரை அழைத்து மாணவி உடல்நலம் தேறிய பின்னர் வகுப்புகளில் பங்கேற்குமாறு மட்டுமே அறிவுறுத்தியதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தனது புகைப்படங்களை பயன்படுத்தி சமூக ஊடகங்களில் கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு
தான் மன உளைச்சலுக்கு ஆளாகியிருப்பதாகவும் இது யாரோ வேண்டுமென்றே செய்யும் செயல் எனவும் தெரிவித்துள்ளார். நாட்டில் கடந்த 7 மாதங்களில் 79 துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் நடந்துள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை நேற்று நாடாளுமன்றத்தில் சிறப்பு அறிக்கை ஒன்றை வெளியிட்டு அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலையில் கடந்த ஆண்டு செப்டம்பர் 21ஆம் தேதி முதல் நேற்று வரை நடந்த துப்பாக்கி சூடுகளில் 52 பேர் உயிரிழந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் 62 ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல்களால் நடத்தப்பட்டதாகவும் அதே நேரத்தில் 17 மற்றவைகளால் நடத்தப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். துப்பாக்கி சூடு தொடர்பாக 260 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர்களில் 229 பேர் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களுடன் தொடர்புடையவர்கள் எனவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு பாதாள உலக குழுவை ஒடுக்குவதற்கு அரசாங்கம் தேவையான நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாகவும் 2022, 2023 மற்றும் 2024 ஆண்டுகளை பார்க்கும்போது குற்றங்களில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு எதுவும் இல்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பாலியல் லஞ்சம் கோரியதாக அரசு அதிகாரி ஒருவருக்கு 20 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. குறித்த உத்தரவை கொழும்பு மேல் நீதிமன்றம் நேற்று பிறப்பித்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் 7 வயது பிள்ளையின் சிறுநீரக அறுவை சிகிச்சைக்காக அரசாங்க நிதியுதவி கோரிய 30 வயது தாய் ஒருவரிடம் குறித்த அதிகாரி பாலியல் லஞ்சம் கேட்டுள்ளார். குறித்த சம்பவம் 2025 மார்ச் 31ஆம் தேதி இடம்பெற்றுள்ளது. இதனையடுத்து பெண்ணை திஸ்ஸ மகாராம பகுதியில் உள்ள ஒரு ஹோட்டலுக்கு அழைத்து சென்ற நிலையில் குறித்த அதிகாரி லஞ்ச ஒழிப்பு ஆணைய அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருந்தார். இதன் பின்பு குற்றவாளியின் வாக்களிக்கும் உரிமை உட்பட அவரது சிவில் உரிமைகளை ரத்து செய்ய தேர்தல் ஆணைக்குழுவிற்கு நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. இந்த நிலையில் நேற்று நீதிமன்றம் குறித்த நபருக்கு 20 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை வழங்குமாறு உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உள்ளூராட்சி தேர்தலில் எனது குரல் வலையை நெறித்தால் வெற்றி பெறலாம் என்ற எண்ணத்தில் தான் பிமல் ரத்நாயக்க நான் கதைக்காத ஒரு விடயத்தை கதைத்ததாக தெரிவித்து 8 நாட்கள் எனது உரையை ஒளிபரப்ப தடை செய்தார் என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். நேற்றைய நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், நான் நினைத்திருந்தால் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திற்கு கை காட்டாமல் விட்டிருக்கலாம். நான் ஒருபோதும் அப்படி செய்யவில்லை. எனது தனிப்பட்ட நாடாளுமன்ற பதவிகள் பறிபோனாலும் பரவாயில்லை. ஏதோ ஒரு தமிழினம் வெல்ல வேண்டும் என நினைத்தேன். எங்களுடைய தமிழீழத்தில் ஒவ்வொரு பெண்ணும் இரவு 12 மணிக்கு துணிந்து நடமாடலாம். அனுர அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததற்கு பின்னர் 28 கொலைகள் நிகழ்ந்துள்ளது. ஆனால் நாங்கள் ஒருபோதும் பாதுகாப்பு கோரப்போவதில்லை. ஒரு நிலையற் கட்டளையை கேட்டதற்காக ஒரு தமிழனாக என்னை வெளியேற்றியுள்ளார்கள் என தெரிவித்தார். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்.